பேசாம எதுலயாவது கேள்வி கேட்டு அவரு பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்தார். இந்த டிவில இருந்து அந்த டிவிக்கு மாத்தி, அந்த டிவில இருந்து இன்னொரு டிவிக்கு மாத்தி, கடைசியில விவாத களத்துல உட்கார்ந்து இவர் கேட்கிற கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாம, இவர் தொடுக்கிற வினாக்களுக்கு யாருமே எதுவும் செய்ய முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் இவரை கேள்வி கேட்கவே விட்டுருக்கலாமே. நம்ம ஏன் இவரை வெளியெடுத்தோம் நினைக்கிற அளவுக்கு எல்லோரையும் தொலைக்காட்சி அரங்கத்தில் கதற விட்டுக் கொண்டிருக்கிற சகோதரர் திரு செந்தில்வேல் அவர்கள் கண்டன உரையாற்ற அழைக்கிறோம். நான் இப்ப சொல்ல போற வார்த்தை இந்து சகோதரர்களுக்காக. நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்து மதத்தை சேர்ந்த என் சகோதரர்களே, செவிகள் இருந்தால் கூர்திட்டு கேளுங்கள். நீங்க நம்ம பில்கிஸ் பானுவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். மேடைக்கு மேடை கதறோம். அதற்கு முன்பாக ஸ்டேன் சாமியார், அதற்கு முன்பாக ஒரு பாதிரியாரை உயிரோடு எரித்துக் கொண்டார்கள். மணிப்பூரில் கல்லறைகளுக்கு சென்று கல்லறைகளில் புதைக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவ சடலங்களை தோண்டி எடுத்து சிதைத்துக் கொண்டிருக்கிறது அங்கே அந்த மதவெறி பிடித்த கூட்டம். 3 வயது குழந்தை சாலிகா, அந்த குழந்தையின் காலை புட்டிச்சு தரையில இருக்கிற கல்லில் அடிச்சு கொன்னாங்க. 5 மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டால். என்ன போல ஒரு ஊடகவியலாளர் போய் கேட்கிறான், ஏன் இந்த 11 குற்றவாளிகளை விடுதலை செய்தீர்கள் என்று கேட்டபொழுது பாஜக என்ன சொல்லிச்சு தெரியுமா? பிகாஸ் தே ஆர் ஆல் பிராமின்ஸ் என்ற பதில் வந்தது. நாட்டில் பார்ப்பனர்களை தவிர வேறு யாருக்கும் வாழ தகுதி இல்லை என்ற ஒரு இடத்திற்கு பாஜக அரசு சென்று விட்டது. இது நாளைக்கு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த இந்து சகோதரர்களுக்கும் இந்த நிலை ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களோடு தோளோடு தோள் நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதற்காக செந்தில்வேல் இங்கே நிற்கிறேன். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சி, இந்துக்களுக்கும் பாதிப்பு. இந்த அரசு அதை பத்தி பேசியிருக்கா? 10 ஆண்டுகள் ஆயிருக்குது. பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை வரலாறு காணாத உயர்வு, வேலை வாய்ப்பு இல்ல. இதெல்லாம் பேச வேண்டிய அரசு எந்நேரம் பார்த்தாலும் பாய் வீட்டுக்குள்ளேயே போய் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்குங்க. என்னடா இருக்கு உன் வீட்டுல குடும்பம் நடத்த மாட்டியா? ஏன்டா அடுத்த வீட்டுக்கே வந்துட்டு இருக்க? எப்ப பாரு முத்தலாக் தடை சட்டம், சிஏஏ, இப்ப இதுக்கு இங்க சால்ரா அடிக்கிறது 4 பேர். நான் மீண்டும் சொல்லுகிறேன், வேலூரோ மேலூரோ கீழூரோ, வேலூரோ மேலூரோ கீழூரோ, வேலூரோ மேலூரோ கீழூரோ, சில இப்ராஹிம்கள் காசுக்காக விலை போயிருக்கலாம். செந்தில்வேலும் தமிழச்சி தங்கபாடியனும் ஆராசாவும் ஒருவாலும் விலை போக. தமிழ்நாட்டில் தங்கி கூட்டமே, என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், ஒருவர் மீது உன்னுடைய சுண்டு விரல் பட வேண்டும் என்றாலும் இந்துக்கள் எங்களை தாண்டி தாண்டாத முடியும். எவருக்கும் அஞ்ச மாட்டோம்.